அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நினைத்ததை நடத்தி தரும் அதிசய சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது சூரத்துல் லுஹா. நம்ம ஒரு தேவையை நினச்சி அதுக்காக சின்ன சின்ன முயற்சிகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். இதை ஓதுனா அல்லாஹ் நம்ம தேவையை நிறைவேற்றிடுவானா, இல்லை இதை ஓதுனா நம்ம நிறைவேற்றிடுவானான்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்குமே அந்த ஒரு தேவை சிறிது காலம் தாமதமாகும். இந்த ஒரு சூறாவை ஓதி பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் இது மூலயமா அல்லாஹ் எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் லுஹாவை ஒரு முறை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அர்த்தத்தை புரிஞ்சு ஓதுங்க. மக்காவில் ஒரு நாள் வஹீர் வர தாமதமாயிடுச்சு. மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சிரித்தாங்க. மக்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து உங்கள் இறைவன் உங்களை கழட்டி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மூஞ்சி இதயத்தில் ஊசி ஏறியதை போல் முகம் சுருங்கிடுச்சு. அப்போது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. சொல்கிறாங்க நபிகள் நாயகத்துக்கு, முற்பகல் மீது சத்தியமாக, ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை. மேலும் பிந்திய மறுமை முந்திய இம்மையை விட உமக்கு மேலானது. இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரத்தில் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான். அப்பொழுது நீ திருப்தி அடைவீர். நபியே, அவன் உம்மை அனாதையாகக் கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? இன்னும் உம்மை வலியற்றவராகக் கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான். மேலும் அவன் உம்மை தேவையுடையவராகக் கண்டு உம்மை செல்வந்தனாக தேவையில்லாதவராக்கினான். மேலும் நீ அனாதையை கடிந்து கொள்ளாதீர், யாசிப்போரை விரட்டாதீர். மேலும் உம்முடைய இறைவனின் அருள்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பீராக. லுஹா சூறாவுடைய தர்ஜுமாவை தான் நான் சொன்னேன், 11 வசனத்தை. இந்த 11 வசனம் ரொம்ப பெரியதெல்லாம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம ஒரு வாட்டி ஓதிட்டு அல்லாஹ்கிட்ட கையேந்துவோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு திக்ராக இருந்தாலுமே கூட அது தினசரி டெய்லிக்கும் அதை செய்கிறது தான் அல்லாஹ்க்கு பிடிச்சமானது. நம்ம ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம இதை மனசார ஓதி அல்லாஹ்கிட்ட கையேந்துவோம். என்னுடைய துவாவும் உங்களுடைய துவாவும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பான். அமீன். அல்லாஹை நம்பியவங்க அல்லாஹ் நிச்சயமாக கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கையோடு ஓதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா.